ஹாய் குட்டீஸ். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், குரு சொல்கிறார், ஒருத்தனுக்கு ஆசை அதிகமாக அவனுக்கு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். துன்பம்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப சேடிஷாக இருப்பாங்க. அது வேணும், இது வேணும், நமக்கு வீடு வேணும், காரு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தனக்கு வேலையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊராக போயிட்டே இருக்கார். எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கார். எதுலேயுமே அவருக்கு ஒரு நிறைவு இல்லை. அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு இப்படி போகும்போது ஒரு பாலைவனம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? சும்மா மணல் மட்டும்தான் இருக்கும், எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அவர் ஒரு சின்ன மரத்தை கண்டுபிடிச்சார். ரொம்ப வேர்க்குது அவருக்கு, நிற்க முடியல, உட்கார முடியல, தண்ணி ரொம்ப வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சின்ன மரம் பார்த்தார். மரத்துக்கிட்ட போய், பரவாயில்ல வா, இப்போ தான் நமக்கு நல்லா இருக்குது, நம்ம தேடி வந்தோம், நம்ம பொன் பொருள் எல்லாம் ஆசைப்பட்டோம், எங்கேயாவது கிடைக்குமா பார்க்கலான்னு சொல்லி அந்த மரத்துக்கடியில் உட்காந்துப்பார். உட்காந்து 2 நிமிஷத்துக்குள்ள அவர் நினைப்பார், இப்படியே காற்று நல்லா வந்துட்டு இருந்தா இந்த வெயிலான இடத்துல ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப சௌகரியமாக நம்ம உட்காரலாமே நினைப்பார். நினச்ச உடனே அந்த பாலைவனம், டெசர்ட்னு சொல்லுவாங்க, அந்த பாலைவனத்தில் காற்று விசு 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 விசுன்னு அடிக்க அவருக்கு சுகமாக இருக்கும். பசியெல்லாம் தெரியல, பாவம் நல்ல மனுஷன், என்ன பண்ணுறது? அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், ஹாய் சுகமாக இருக்குது, தூங்கினா நல்லா இருக்குமே நினைப்பார். ஆனால் தூங்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு பெட்டு ஒரு கட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிப்பார். அப்படி நினைக்கிறதுக்குள்ளே அழகாக ஒரு காட்டு வந்துடும், அதில் ஒரு பெட்டு ஒரு பில்லோ சூப்பராக இருக்கும், ஜாலின்னு சொல்லி போய் படுத்துக்குவார். படுத்து சுகமாக தூங்குவார். தூங்கி அவரால் எந்திரிக்கும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப பசிக்கிறது. ஆஹா, அழகாக அந்த மரத்துக்கிட்ட நம்ம நினைக்கிறதுக்குள்ளே கிடச்சிது அப்படின்னு நினச்சிக்கோம். ஆக்சுவலாக அந்த மரம் கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னா என்ன, நம்ம நினச்சதெல்லாம் அது கொடுக்கும். நீ என்ன வேணும்னு நினச்சாலும் கொடுக்கும். அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை. இருந்தால் என்ன ஆகுது, எல்லோரும் அதுக்கிட்டே போய் உட்காந்துக்குவோம் இல்லையா, அதனால இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நமக்கு சாப்பாடு கிடச்சா நல்லா இருக்குமே, நல்ல ஸ்வீட்டு காரத்தோடு ஒரு சாப்பாடு கிடச்சா ஆஹா சூப்பர் அப்படின்னு நினச்சிப்பார். நினைக்கிறதுக்குள்ளே அப்படியே பிளேட்டாக நிறைய ஸ்நாக்ஸு, சாப்பாடு, புளியோதரை, தயிர் சாதம், சித்ரான்னம் எல்லாம் வரும். கையில் பாயசம், வடை எல்லாம் வரும். அப்பா இவ்வளோ எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு உட்காந்து வேகமாக சாப்பிடுவார். வயிறு ஃபுல்லாகிடுச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது திரும்பவும் என்ன பண்ணுறாரு, இன்னும் நல்லா தூங்கிடலாம், மெதுவாக போனால் போதும்னு சொல்லிட்டு திரும்பி கட்டில் ஏறி படுத்து. அப்போ நினச்சிப்பார், இந்த மரம் எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்குது, இன்னும் நல்லா என்னன்னே தெரியலையே, இந்த மரத்துக்கு என்ன பேர் தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு திருப்பியும் இவனுக்கு எப்போவுமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இவன் திருப்பியும் நினச்சிட்டு இப்படி சுகமாக தூங்கின்னு இருக்கோம், சப்போஸ் ஒரு புலி வந்தால் என்ன பண்ணுறது, அச்சம் புலி வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பாரு. நினச்ச செகண்டில் அந்த நிமிஷமாக ஒரு புலி இவனை அடித்து சாப்பிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியறது, ஆசை ஒரு லிமிட்டு தான். இது வேணும்னு நினச்சா அது வாங்கிறதுக்கு உண்டான ஒர்க் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணினா எல்லாமே வாங்கலாம், எல்லாம் கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அதிக ஆசைப்பட்டு வேண்டாத வழியில் போனோன்னா நமக்கு எப்போவுமே கஷ்டம்தான், எப்போவுமே துன்பம்தான் அர்த்தம். புரியுதா? ஓகேவா? அதனால நீங்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லா படித்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே வாங்கலாம். காரு, பைக்கு, வீடு எல்லாம் வாங்கலாம். அம்மா அப்பாவே நல்லா வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன வேணும், நல்லா நம்ம ஒர்க் பண்ணணும், படிக்கும் பொழுது நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். ஓகேவா? பை. நெக்ஸ்ட் கதை நாளைக்கு. பாய்.